வணக்கம். இன்றைய செய்திகள். விநாயகர் சதுர்த்தி அன்று தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி சார்பாக 1.5 லட்சம் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி நாளில் வீதிகள் தோறும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுவது வழக்கம். வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் 1.5 லட்சம் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்யப்பட்டு சிலை தயாரிப்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறும் பொழுது, விநாயகர் சிலைகள் அனைத்தும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பேப்பர் கூழ் கிழங்கு மாவு மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் வாட்டர் கலர் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சிம்ம வாகனம், சிவபார்வதி, முருக விநாயகர், சித்தி புத்தி விநாயகர், அன்ன வாகனம், விஸ்வரூப விநாயகர் என பல்வேறு வடிவங்களில் 3 அடி முதல் 11 அடி வரையில் சிலைகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும், திருப்பூரில் நடக்கும் விசர்ஜன விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கோவையில் அண்ணாமலை, மேட்டுப்பாளையத்தில் நடிகர் ரஞ்சித், மதுரையில் மத்திய அமைச்சர் எல் முருகன், திண்டுக்கல்லில் திரைப்பட இயக்குனர் பேரரசு, கோபியில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, உடுமலையில் நடிகை கஸ்தூரி என பலரும் பங்கேற்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். கரூர் மாவட்டம் கடவூர் அருகே பிறப்பு சான்றிதழில் பெயர் மாற்றம் செய்வதற்காக 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தாசில்தாரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாகன நிறுத்தத்தில் ஹவாலா பணத்தை ஒரு கும்பல் காரில் வைத்து கைமாற்றுவதாக விளக்குத்தூண் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இன்ஸ்பெக்டர் சங்கர் கண்ணன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்று அந்த கும்பலை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடமிருந்து 3.75 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த பாபுராவ் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசில் அவர்கள் கொடுத்த விளக்கம் குறித்து தற்போது வருமான வரித்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக பதிவான வழக்கில் மதுரை போலீஸ்காரர் பூபாலனின் தந்தையான இன்ஸ்பெக்டர் மற்றும் தாய்க்கு மதுரை நீதிமன்றம் முன்ஜாமீன் அனுமதித்துள்ளது. மதுரை காதக்கிணத்தை சேர்ந்த பூபாலன் என்பவர் மதுரை அப்பன் திருப்பதி ஸ்டேஷனில் போலீஸ்காரராக உள்ளார். இவரது மனைவி தங்கப்பிரியா அவரை வரதட்சணை கேட்டு கணவர் குடும்பத்தினர் துன்புறுத்தியதாக ஆடியோ வெளியானது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி தாளமுத்து நகரில் போலீஸ் விசாரணையில் தொழிலாளி உயிரிழந்த வழக்கில் ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் அனுமதிக்க டிஎஸ்பி உட்பட 4 போலீசார் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வீட்டில் வைக்கப்பட்ட ஒட்டு கேட்பு கருவி சைபர் கிரைம் போலீசார் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருந்தது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து கிளியனூர் போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் மற்றும் கிளியனூர் போலீசார் தைலாபுரம் தோட்டத்தில் 2 நாட்கள் விசாரணை நடத்தினர். அப்போது ஒட்டு கேட்பு கருவியை ராமதாஸ் போலீசாரிடம் ஒப்படைக்கவில்லை. மேலும் தனியார் துப்பறியும் ஏஜென்சி மூலமும் இது குறித்து விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இதுவரை துப்பறியும் நிறுவனம் வசம் இருந்த ஒட்டு கேட்பு கருவி தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸிடம் ஒப்படைக்கப்பட்டது. ராமதாஸின் உத்தரவின் பேரில் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் கிளியனூர் இன்ஸ்பெக்டர் கலையரசியிடம் ஒட்டு கேட்கும் கருவி, அதில் இணைக்கப்பட்டிருந்த சிம், பேட்டரி ஆகியவற்றை ஒப்படைத்தார். திமுக அரசு நாளுக்கு நாள் மக்கள் மனங்களில் இருந்து கீழ் இறங்கி கொண்டிருக்கிறது. அதனால் இனிமேல் திமுக கூட்டணி ஒற்றுமையாக இருக்காது. கூட்டணியில் இருந்து பல கட்சிகள் வெளியேறும் அறிகுறிகள் தென்பட துவங்கி உள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அத்துடன் தமிழக பெண்கள் தங்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என நினைக்கின்றனர். யாரும் நிம்மதியாக இல்லாத நிலையில் திமுக வெற்றி பெறுவது இயலாத காரியம். திமுகவின் அரசியல் வரலாற்றில் வரும் 2026 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக அரசு கடந்த 4 ஆண்டுகளாக எதையும் செய்யாமல் தற்போது வீட்டு நாட்டு பிரச்சனைகளை 45 நாட்களில் தீர்ப்போம் என கூறி அரசு செலவில் பல கோடி ரூபாய் செலவு செய்து திமுகவுக்கு பிரச்சாரம் செய்கின்றனர் என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜக பற்றி தவறாக பேசவில்லை. கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றுவதில் அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுகின்றனர். காங்கிரஸ், திமுக கொடிக்கம்பங்கள் அகற்றப்படுவது இல்லை என்றும் தமிழிசை குறிப்பிட்டுள்ளார். அரசு செலவில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தி அவர்களையும் கட்சி பணி செய்ய வைப்பது சரியல்ல. அதை எதிர்க்கிறேன். IAS அதிகாரிகள் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்களாக செயல்படுவதை எப்படி அனுமதிக்க முடியும்? பொறுப்பான அதிகாரிகளாக இருந்தால் பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று
தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மூத்த IAS அதிகாரிகளை வைத்து ஆட்சிப்பணி செய்யாமல் அரசு செலவில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தி அவர்களையும் கட்சிப்பணி செய்ய வைப்பது சரியல்ல, அதை எதிர்க்கிறேன். IAS அதிகாரிகள் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர்களாக செயல்படுவதை எப்படி அனுமதிக்க முடியும் என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஈரோடு மாவட்டம் கூகலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. இந்த பள்ளி கட்டடம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம்தான் முதலமைச்சர் ஸ்டாலினால் திறக்கப்பட்டது. ஓராண்டில் பள்ளி கட்டடம் இடிந்தது அரசின் செயலற்ற தன்மையையே வெளிப்படுத்துகிறது. பள்ளி கட்டடங்களை யார் கட்டினாலும் சரி, முதல்வர் மட்டுமல்ல யார் திறந்தாலும் அவற்றின் தரமானது ஒதுக்கிய நிதி மதிப்பீட்டிற்கு சற்றும் குறையாமல் இருக்க வேண்டும். அதை விடுத்து ஒதுக்கிய நிதியில் லஞ்சம் ஊழல் என கணக்கிட்டு வேலை பார்த்தால் தரம் இருக்காது. கடந்த 4 ஆண்டுகளில் அரசு பள்ளி கட்டடங்களின் தரத்தை மேம்படுத்த அல்லது புதிய கட்டடங்கள் கட்ட ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்பட்டதா என ஆய்வு செய்ய வேண்டும் என்று G.K. வாசன் கூறியுள்ளார். கூட்டணியில் சேர தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அதிமுக தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருகிறது. அதை விஜய் ஏற்கவில்லை. திமுகவில் B டீம் தான் விஜய், எத்தனை முறை அழைத்தாலும் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க பாஜக மேலிடம் ஆதாரங்களை திரட்டி வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா MP பேசிய கருத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் சிவா MP-யை கண்டித்து தூத்துக்குடியில் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள்சாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது சிவா MP-யின் போட்டோவை வைத்து அதில் நிர்வாகிகள் சிலர் செருப்பு மற்றும் துடைப்பத்தால் அடித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.